டாக்டர் சுமந்த், இது வரைக்கும் தேமுதிக பாமக எல்லாம் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு இன்னும் நமக்கு கிளியரா தெரியல. யாருக்கு ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஃபோர் தட் கொஸ்டின், இன்னும் நாட்கள் சில தான் இருக்கு. யார் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்தாலும் கூட ஒரு சினர்ஜி இந்த அணிகளுக்கு இடையே, இந்த காம்பரன்ஸுக்கு இடையே உருவாகி அது பலன் தருமா? இல்ல ஹரி, முதல்ல அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மற்ற கட்சிகளை எல்லாம் எதிர் அணியில், அதாவது திமுக காங்கிரஸ் அணிக்கு எதிர் அணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர மற்ற கட்சிகள்லாம் இட் இஸ் மோர் ஃபார் அ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். இவர்கள் எல்லாம் நம்முடன் இருக்கிறார்கள்னு மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு தானே தவிர பெரிய பிரம்மாண்ட வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் அல்ல. சோ நீங்க தேமுதிக அல்லது எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளோ, புதிய தமிழகமோ, இல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் திரு ஓபிஎஸ்ஓ அமமுகவோ தே ஆர் நாட் பிரிங்கிங் அ வெரி லார்ஜ் ஓட் பேங்க். அவர்களிடம் வாக்கு வங்கி பெரும் அளவில் இல்லை. ஆனால் சைக்கலாஜிக்கலா எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னா பாருங்க, ஒரு வலுவான கூட்டணி ஆயிடுச்சு. அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று மனநிலையில இருக்கக்கூடியவர் அந்த பக்கம் சாய்வதற்கான, எந்த பக்கத்துல நிறைய கட்சிகள் இருக்கிறார்களோ அந்த பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்குதான் வந்து இந்த போட்டிங்கிறது வந்து அன்டிசைடட் ஓட்டர், ஆன்டி டிஎம்கே அன்டிசைடடா இருக்காங்க பாருங்க. அதிமுகவும் போடலாம் கூட்டணியில, பாஜகவும் போடலாம். அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க பார்க்கும்போது இவங்க கூட எல்லா கட்சியும் போயிட்டாங்க, அப்ப திமுக தோற்கடிக்கிறது இவங்க நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இட்ஸ் மோர் ஃபார் சைக்கலாஜி. பாட்டாளி மக்கள் கட்சி வேறு கேஸ். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5-6% ஓட் பேங்க் இருக்கு. So that will make a big difference. ஆனால் அவர்களை தாண்டி மற்ற கட்சிகள்லாம் இட் இஸ் பியூர்லி ஃபார் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். இல்ல, அப்படி நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துருமா? நீங்க ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், பட் இந்த எலெக்ஷன்ல அவங்க என்ன இம்பாக்ட் ஏற்படுத்த போறாங்கன்னு, நம்ம அவங்க சேர்றது, அவங்க என்ன வேல்யூ ஆட் பண்றாங்க, these are matters to be looked into closely. இல்ல ஹரி, எல்லா கட்சிகளும், நம்ம பேசுற கட்சிகள் எல்லாமே எக்ஸப்ட் திரு ஓபிஎஸ் அணியை தவிர மற்றவர்கள் எல்லாரும் தேர்தல்களில் பல ஆண்டு காலமாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த அளவு வாக்கு வங்கி இருக்கிறதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். சோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு 1%, 1% இப்படி அப்படி மாறலாமே தவிர ஒரே அடியா ஒரு 10% கூடுதலா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த கட்சியும் இல்லையே. சோ இந்த மற்ற சிறிய கட்சிகள், அதிமுக, பாஜக வளர்ந்து இருக்கிறது. அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த முறை 8-12% வரைக்கும் போகலாம் என்று பரவலாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கியில் பெரும் வளர்ச்சி இருக்கிறது என்ற பொது கருத்தும் இல்லை. அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வைத்துக் கொண்டு பார்க்கும் போது அதற்கு கூட எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. அதனாலதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போ ரொம்ப சிம்பிள். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் அவங்க வந்து அதிமுகவோட போகணும்னு தான் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தலைமை என்ன முடிவு எடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது தலைமை வந்து இன்னும் பாஜகவோட போகணும்னு முடிவு எடுக்கலாம். பட் அவர்கள் நடத்திய உட்கட்சி டிஸ்கஷன்ல, கலந்துரையாடல்ல பெரும்பாலான தொண்டர்களும் செகண்ட் ரன் தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவோட போறதுதான் பெட்டர் அப்படின்னு திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். தலைவர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு அப்பீல் வந்து அதிமுகவுக்கு இந்த காம்பனன்ஸ் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரே குளத்துல தான் ரெண்டு கட்சிகளும், பாஜகவும் அதிமுகவும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அணிகள் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். அதிமுகவுக்கு பெட்டர் அப்பீல் அந்த தொண்டர்கள் மத்தியிலே இருக்கு அப்படிங்கிறார். அதிமுக பாஜகவோட ஒரு கிரெடிபிளான ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் பொழுது. அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பாஜக ஒரே அளவுகோலில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஒரே அளவுகோலிலே தேர்தலை அணுகுகிறார்கள். இல்லை, ஒரே பூல்ல இருந்து தானே மீன் எடுக்கிறாங்க, இல்லை கூட்டணி கட்சிகள் எடுக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ப்ராபபிள் லிஸ்ட்ல அவங்க பேசப்படுறாங்க. அதிமுக கூட்டணிக்கு போறாங்களா இல்ல பாமக கூட்டணிக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஆட்சியை இழந்த பின்னாலே எந்த தோல்விக்கும் பாஜக தான் காரணம், சிறுபான்மையின் ஓட்டு கிடைக்காததான் காரணம் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த காரணத்தை வைத்துத்தான் இப்பொழுதும் அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டே கிடையாது, 24 மட்டுமல்ல 26 என்று மிக தெளிவாக எடப்பாடி அவர்கள் தெரிவித்து விட்டார்கள்.
எனவே எத்தனை முயற்சிகள் செய்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து ஒன்று திரண்டு எல்லா வாக்குகளும் சிதையாமல் இருக்க வேண்டும் என்று டெல்லி தலைமை முடிவு பண்ணாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கு ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டதுனால அது தனியாகத்தான் நிற்கப் போகிறது. மற்ற கட்சிகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். பாமக என்ன செய்ய போகிறது, தேமுதிக என்ன செய்ய போகிறது, தமாக என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வியாக. அந்த தொண்டர்கள்லாம் நேச்சுரல் சாய்ஸ் அதிமுக பார்க்குறாங்களோ, அங்கே தான் கூட வினபிலிட்டி இருக்கு. பார்ப்பாங்க, நேச்சுரல் சாய்ஸாக பார்ப்பாங்க. எந்த தொண்டர்களானாலும் கட்சி தலைவர்கள் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது எந்த தொண்டர்களானாலும். அப்படி கட்சி தலைவர்களுக்கு என்ன நிர்பந்தங்கள் ஏற்படும் என்று சொன்னால், இந்த முறை அதிமுகவோடு அவர்கள் சேர்வதனால் சில ஒரு வெற்றி கிடைக்காமல் போகலாம். அப்படி கிடைக்காமல் போனால் அல்லது கிடைத்து விட்டாலே என்று விஷயம், அதிமுகவோடு வெற்றி கிடைத்து பாராளுமன்றத்தில் சென்று அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இத்தனை காலம் இந்த 2 பாராளுமன்ற 14லும் 19லும் பார்த்தோம், தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே பாஜகவுடன் சேர்ந்து ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயமாக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதாகத்தான் கட்சி தலைமைகள் கருதும். எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தலைமைகள் கருதும். கொடுத்துருவாங்களா ஒரு எம்பியோ 2 எம்பியோ கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத விட நாம் விரும்புவது என்பது அவர்கள் கொடுக்கிறார்களா இல்லையா என்பது பொறுத்து அல்ல. தமிழ்நாட்டிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடியவர்கள் மோடியை பிரதமராக முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு அமைச்சர் பதவி ஒரு கட்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த கட்சி, அந்த அட்வான்டேஜ் பிஜேபிக்கு இருக்கு. பிஜேபி ஒரு மத்தியில் போய் செல்வாக்கோட இருக்கு, இல்லை ஒரு அமைச்சராக இருக்கும்போது அமைச்சராகணும்னா பிஜேபி தான். அப்போ மக்களுக்கு ஏதேனும் தொண்டு செய்யலாம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கலாம். அதுவும் ஒரு காரணம். இரண்டாவது, வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அடுத்து 26ல் எடப்பாடியோடு சேர்ந்து போவதற்கு அவர்களுக்கு யாரும் கையை கட்டி போடும்போது கிடையாது. அந்த சட்டமன்றத்தில் கூட்டணி ஆட்சி ஏற்படுவதற்கான ஏதாவது முயற்சி இருந்தால் அதை செய்வார்கள். அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை செய்யக்கூடியது. அதை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள், அந்த கட்சி தலைமையை ஆதரிப்பார்கள். இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தான். அது ஒரு தீய சக்தி என்று தான் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஜெயலலிதா அம்மையார்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் வீட்டு திருமணத்துக்கு கூட செல்வதற்கு தடையாக இருந்தது ஜெயலலிதா அம்மையாருடைய காலத்தில். எனவே அப்படிப்பட்ட காலத்தில் ஒன்றும் யாரும் பேச முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் என்று பேசுகிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது பேச முடியுமா? பேச முடியாது. எனவே திமுகவும் அதிமுகவும் எந்த காரணத்துக்கும் ரகசிய உடன்பாடு, எப்படி முலாயம் சிங்கும் மாயாவதியும் ஒன்று சேர்ந்து நின்றார்களோ அப்படி நிற்பதற்கு எந்த தடையும் கிடையாது என்பது இவருடைய பேச்சின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. எனவே இவர்கள் ஒன்று சேர்ந்து நின்றால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், காலமாக அதிமுக வாங்கிய ஓட்டுகள் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டு சரியான எதிர்க்கட்சியாக தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு தலைமை இதுவரை தமிழகம் காணாத, திராவிட முன்னேற்றக் கழகமே கண்டிராத ஒரு ஆளுமையை அண்ணாமலை இடத்திலே பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு நம்பிக்கை கூடுகிறது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பாஜக, ஆன்டி டிஎம்கே ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்ததை பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஒன்று, மோடியினுடைய திட்டங்கள், மோடியினுடைய செயல்பாடுகள் இவைகளெல்லாம் கிராம அளவிலே சென்றிருக்கிறது என்பதை இவர்கள் சரியான முறையில் பாஜக பரப்புரை செய்தால் பாஜகவுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய நேர்மறையான வாக்குகளும் சேரும். திரு மணிகண்டன், do you disagree? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.